Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் பெருவலி பாகம் 2. இந்த டிராவல் முழுக்க கீரா ஞாபகமாகவே இருந்தது. எங்கேயாவது அவர் குறுக்கே வந்துடுவார், ஏதாவது ஒன்று சொல்லுவார்னு. யாரோ எதுவோ கண்டுபிடிக்கலாம். ஒரு இலக்கியவாதி கண்டுபிடிச்சி சொன்னா தானே அதுக்கு மரியாதை என்ன என்றார் கோமல். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கலை. பத்ரிநாத்திலிருந்து கேதார்நாத் போய் அங்கேருந்து கைலாச யாத்திரை ஆரம்பித்தப்போ சட்டுன்னு அவ்வளோதான், கிரா இப்போ கிடையாதுன்னு தோணிடுத்து. எங்கோ அவர் விழுந்து மட்கி மண்ணாயாச்சு. அப்படி எத்தனையோ பேர் வீட்டையும் சொந்தங்களையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. எதையோ நேடி, எதையோ தேடி, எதையோ கண்டுபிடிச்சு செத்துருக்காங்க. எல்லாம் அந்த மண்ணில் தான் இருக்கும். கஷ்டப்பட்டீங்களா? அதை பற்றி என்ன பேச்சு? கண்ணை முடிண்டு எம்பி கிணத்துல குதிக்கிற மாதிரி பாய்ஞ்சு 4-5 அடி போயிடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நிற்பேன் என்றார். நின்னா ஆசுவாசமாக இருக்குமோ என்று கேட்டேன். யாரையா நீர் நின்னா வேறு மாதிரி வலி. நடக்கிறச்ச கடப்பாறையால் அடிக்கிற மாதிரின்னா நின்னா மண்வெட்டியால் வெட்டுற மாதிரி. ஒரு சேஞ்ச் இருக்கிறது நல்லது தானே. பெருவலி. பாதாளத்தில் ஒரு ராஜா இருந்தானே, மாவேலி. பெருமாள் அவனை ஒரே மிதியாக மிதித்து பாதாளத்தில் தள்ளிட்டார். பேரே பார்த்தியா? மாவலி. பெருமாளே மிதித்தா அப்படி ஒரு வலி இருக்கத்தானே செய்யும். சட்டென்று எதிர்பாராமல் யாரோ தாக்கியது போல அம்மா என்று அலறினார். அம்மா 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 என்று கொஞ்ச நேரம் அரற்றினார். நான் எழுந்து விடலாமா என்று யோசித்தேன். புறப்படுறேலா? இல்லை என்று அமர்ந்து கொண்டேன். இமயமலைக்கு போய் கைலாசத்தை பார்க்காம செத்திருந்தேன்னா மறுபடியும் இங்கேயே பிறந்து மறுபடியும் இந்த நாடகங்கள் எல்லாம் போட்டு தமிழ்நாட்டு ஒரு வழி பண்ணியிருப்பேன். தப்பிச்சிட்டீங்க என்றார். கண்களை மூடிக்கொண்டார். இமைகள் மேல் மெல்லிய சதை அதிர்ந்தது. வலது கண்ணம் இழுபட்டு துடித்தது. பின் கண்களை திறந்து, கண்ணை மூடினா மலையில் நான் போயிட்டுருக்கிறத பார்க்க முடியறது என்றார். உயரம்தான் இமயமலை. காலடியிலிருந்து இறங்கி சரசரன்னு கிலோமீட்டராக போயிட்டே இருக்கிற பாதாளம் கூட பெரிய உயரம்தான். என்ன தலைகீழாக நிற்கிற மாதிரி யோசித்து பார்க்கணும். மனுஷனை சின்னதாக இரும்புகளாக ஆக்கிற உயரம். அந்த மாதிரி எப்பவும் ஒரு கருக்கிருட்டு மலையோட இடுப்பில் சுற்றின அருணா கொடி மாதிரி பாதை. கொஞ்சம் தூரம் போனதும் பக்கவாட்டில் இருந்து பெரிய மலை அப்படியே திரும்பி கண் முன்னாடி எழுந்திரிச்சு வந்து நின்றுட்டுருக்கும். இதோ இருக்கேன். பிரம்மாண்டமான பூதக்கணங்கள் தலையிலே வளைவா வானத்தை தாங்கிண்டு நிழலும் இருளுமா நீலமும் கருப்புமா உட்காந்துட்டுருக்கு. ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு தியானத்தில் இருக்கிற மாதிரி. இந்த மலைக்கு அந்த பக்கம் திரும்பினா கைலாசம்னு சொன்னாங்க. அதை கேட்டப்பவே எங்கூட இருந்தவங்க கை கூப்பிண்டு அரட்ட ஆரம்பித்தாச்சு. திடீர்னு காரணமே இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்தது. அங்கே ஒரு பெரிய மொட்டை மலையை தான் பார்க்க போகிறோம்னு ஒரு நினைப்பு. ஏன்னா அதைத்தான் உள்ளுக்குள்ளே எதிர்பார்த்துருந்தேன். என்னோடய லாஜிக் மைண்டு அதைத்தான் கணக்கு போட்டு வச்சுருந்தது. 30 வருஷமாக முட்டாத்தனமாக ஏதோ கனவை வளர்த்து வச்சுண்டு இது வரைக்கும் வந்தாச்சு. அந்த கனவு என் அன்றாட வாழ்க்கையில் இருந்த சலிப்பை இல்லாமல் பண்ணி ஒரு சின்ன குளுமையை மனசில் நிறைச்சிட்டு இருந்தது. அதை அப்படியே விட்டுருக்கணும். இவ்வளோ தூரம் வந்திருக்கக்கூடாது. அந்த ஒரே எண்ணம் தான் மனசு முழுக்க. வந்திருக்கக்கூடாது. அப்படியே கால் உறைஞ்சிடுச்சு. என்னால் என்னோடய கைவிரலை கூட அசைக்க முடியல. ஏன் இமைய கூட அசைக்க முடியல. என் மனசும் அந்த ஒரே வார்த்தையில் அப்படியே உறைஞ்சிடுது. வந்திருக்கக்கூடாது. திடீர்னு ஒரு பயம். நான் செத்துட்டேனா? அந்த வார்த்தையிலே என் மூச்சு நின்றுட்டுதா? இப்போ என் சடலத்துக்குள்ளே நின்றுட்டு இதை யோசிச்சுட்ருக்கேனா? இதுதான் மரணமா? உண்மையிலே மோகன் என் உடம்பு சடலம் மாதிரி குளிர்ந்து உறைஞ்சி எங்கேயோ இருந்தது. வலிக்குதான்னு பார்த்தேன். வலியே இல்லை. ஆமாம்,
அப்போ செத்தாச்சு. அப்பாடா செத்துட்டேன், இனிமேல் வழியே இல்லை, ஊழியர் பெருவழி ஆகல. அடடா, செத்தாலும் விட மாட்டேங்கிறாரே தாடிக்காரரு. பெருவழி மறைஞ்சாச்சு, மாவலிக்கு மோட்சம் கிடச்சாச்சு, செத்துட்டேன்னு கொண்டாடணும் போல இருக்குது, துள்ளி குதித்து ஆர்ப்பரிக்கணும் போல இருக்குது. அந்த மலை ஏறுற வழி முழுக்க வடநாட்டுக்கார பக்தருங்க கைதட்டி ஆடிட்டே பாடிட்டே வர்றதை கவனித்தப்போ நானும் அதே மாதிரி ஆடிட்டே ஏறணும்னு நினச்சேன். ஆனால் அந்த வலி இல்லாமல் இருந்தால் கூட ஆடி இருப்பேன்னு சொல்ல முடியாது. வலி இல்லாமல் இருந்திருந்தால் மலைக்கு வந்திருப்பேனாங்கிறதே சந்தேகம்தான். அப்போ ஆடணும்னு தோணுச்சு, ஆனால் என்ன அந்த உடம்புக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வர முடியல. அப்போ பீதி வந்துடுது. இதுக்குள்ளே மாட்டின்ட்டு இங்கேயே கிடக்க போகிறேன்னா, பொறியில் மாட்டின்ட்டு பொறியோட மட்கி அழுகி போகிற காட்டெலி மாதிரி எல்லாம் ஒரு 4-5 செகண்ட் மயக்கம்தான், தெளிஞ்சிடுது. அப்படியே ஓரமாக உட்காந்துட்டேன். வேண்டாம், அவங்கெல்லாம் கைலாசத்தை பார்க்கட்டு நான் திரும்பிடுறேன், எனக்கு அது மானச கைலாசமாகவே இருந்துக்கிட்டும்னு நினச்சேன். எங்கூட ஒரு மார்வாடிக்காரி வந்தா. கீழே இருந்தே என்ன அவள் தான் அப்பப்பா அன்பாக பார்த்துக்கிட்டவ. நல்ல ஸ்தூல சரீரம், மூச்சு வாங்கி வாயை சீல்முருகம் மாதிரி பொழந்து முகத்தை தூக்கி தூக்கி பொதன்னு நடந்து வர்றா. சதையெல்லாம் ததும்புது, அந்த குளிரில் நெத்தியெல்லாம் வேறுவேன். அவளால் என்கிட்ட துண்டு துண்டாகத்தான் பேச முடியறது. வரலையா, கைலாஷ் வந்தாச்சு, இதோ இருக்குது, இதோ கண் முன்னாடி தெரியுது கைலாஷ் அப்படின்னு சொல்கிறா. நான் வலிக்குது என்பது போல் வாயிச்சிட்டேன். அவள் ஒரு 8 தான் இதோ இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டிங்களேன்னு கேட்டா. அவளோட வாழ்க்கையில் கடைசி லட்சியமாக அதை வச்சுட்டு இருந்திருப்பா போல். அதோ எனக்கு விளிம்பு தெரியறது பகவான் கைலாஷ்னு சொல்கிறப்பவே கண்ணில் தண்ணி வந்து கண்ணங்களில் உருளுது. கைகளை கூப்பிட்டு மெல்ல ஆடிக்கிட்டு பஜனை மாதிரி என்னமோ பாடுறா. பைத்தியம் பிடிச்சவ மாதிரி இருக்கா. அந்த கும்பலில் கிட்டத்தட்ட அத்தனை பேரும் அப்படித்தான் இருக்காங்க. நான் மட்டும் குளிர்ந்து உறைஞ்சு வேற எங்கேயோ நின்றுட்டு அவங்கள ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அவள் என் கையை பிடிச்சி வாங்கன்னு தூக்க வந்தான். இல்லைம்மா, என்னால் முடியல, நீ போனேன், நீங்கள் வாங்க, நீங்கள் வராமல் நான் எப்படி போகிறது? என் பக்கத்தில் நின்றுட்டா. எல்லாரும் முன்னாடி போயாச்சு. இருட்டு பரவின மலைப்பாதையிலா நானும் அவளும் மட்டும்தான். எங்கேயோ பிறந்து எங்கேயோ எப்படியோ வாழ்ந்த 2 ஜீவன். அங்கே நாங்கள் அப்படி நிற்கணும்னு எழுதியிருந்தது. நான் தடமாக பெஹஞ்சி, நீங்கள் போங்க, நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு. இல்லை, உங்களை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன்னா. அவங்க இப்போ திரும்பி வந்துடுவாங்கன்னு. சரி பரவாயில்ல, நான் கைலாஷியை பார்க்கக்கூடாதுன்னு ருத்ரனோட கட்டளைன்னா அப்படி ஆகட்டும், எப்படி தனியாக விட்டுட்டு போவேன்னா. எனக்கு மனசு நெகிழ்ந்துடுச்சு. எப்போ வேணும்னாலும் எதையும் விட்டு கொடுக்க ரெடியான ஒரு வாழ்க்கை. எந்த பிடியிலும் இருக்கம் இல்லை, கையில் ஒன்றுமே நிற்காது. அதனால் அவங்க ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஆனால் மிக முக்கியமான எதையெல்லாமோ அடைஞ்சிடுறாங்க இல்லையா. நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை விட்டுருங்கன்னு கடுமையாக சொன்னேன். நீங்கள் போய் பார்த்துட்டு திரும்பி வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க, அதுவரை உட்காந்துருக்கேன்னு. கொஞ்சம் தயங்கிட்டு இங்கே இருங்க, ஏதோ வந்துடுறேன்னு கிளம்பி ஓடிப்போனான். மலைச்சரிவு பாதையில் நான் மட்டும் தனியாக உட்காந்துருந்தேன். அந்த தனிமையை ஃபீல் பண்ணத்தான் அவ்வளோ தூரம் வந்தேனான்னு நினச்சிக்கிட்டேன். அது கூட என்னோட உச்சமாக இருக்கலாம் இல்லையா. ஒருவேளை சிவன் நினச்சதே இதுதானோ, இதுதான் என்னோடய ப்ரைவேட் கைலாசமோ. தனியாக அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த நானே வேறு யாரோ மாதிரி இருக்கு. கனமான பூட்ஸு, ஸ்வெட்டர் மேலே கனமான கோட்டு, வெள்ளை வெள்ளையர்னு பனிக்குள்ளா எம்ஜிஆர் போடுவார் அதை மாதிரி, கழுத்தில் மஃப்ளரு. மொத்தத்தில் என்னோட மூக்கும் நெத்தியும் மட்டும்தான் கைலாசம் பார்க்க போயிருக்குன்னு தோன்றுறது. நல்ல இருட்டுன்னா நாம் இங்கே பார்க்குற இருட்டு இல்லை, ஒரு மாதிரி நீல நிறமான இருட்டு. தூரத்தில் வெள்ளி மலைகளோட உச்சி மட்டும் சாம்பல் நிறமான வானத்தில் தூரிகையால் தீட்டின மாதிரி தெரிஞ்சுது. சரிவெல்லாம் நீலத்திரையை போட்டு மூடினது மாதிரி இருந்தது. சத்தமே இல்லை. அதுக்கு ஒரு காரணம், நம்ம காது நல்லா அடைச்சிருக்கணும்னு தான். எங்கள் ட்ரூப் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தது. ஆனால் அவங்களோட சத்தம் ரொம்ப தூரத்தில் கேட்குற மாதிரி இருந்தது.
குளிரில் உடம்பு அதுவே தூக்கி தூக்கி போட்டுது. ஆச்சரியம் என்னென்னா வலியே இல்லை. வலி இருந்துதான்னு இருந்திருக்கலாம், நான் அதை ஃபீல் பண்ணல. சாயங்காலம் ஒரு 3:30 இருக்கும். ஆனால் அங்கே நேரமே கிடையாது, என் காலமே கிடையாது. மலைச்சிகரங்களுக்கும் காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் அப்படியே காலாதீதமாக உட்கார்ந்துட்டுருக்கு. சீக்கியர்கள் அவங்க கடவுளை சத்ஸ்ரீ அகால்னு கும்பிடுறாங்க. அகால் என்ன ஒரு வார்த்தை? அகாலத்தில் யாராச்சும் காலமாக முடியுமா என்ன? காலா, சற்று என் அருகே வாடா, உன்னை உதைக்கிறேன். ஏன் வலிக்கவே இல்லை? வலிங்கிறது வாழ்க்கை மேலே படிகிற மரணத்தோட அதிர்வு. வாழ்வும் மரணமும் இல்லாத இடத்துல ஏது வலி? அப்படியே உட்காந்துட்ருக்கேன். கண் மட்டும் மலைச்சரிவுகளை தேடி தேடி பார்த்துட்டுருக்கு. என்னவோ நடந்துடுங்கிற மாதிரி, ஆனால் அது அப்போ தெரியல. அப்புறம் கோட்டு பையிலிருந்து பைனாக்குலர் எடுத்து வச்சுட்டு மலைச்சரிவுகளை பார்த்தேன். அப்போ சட்டுன்னு தூரத்தில் அதை பார்த்தேன், அந்த எருமை கண்ணுக்குட்டியை. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்னோடய கற்பனைன்னோ பிரமைன்னோ சொல்வீங்க, ஆனால் உண்மை, சத்தியமான உண்மை. அதே கண்ணுக்குட்டி, அதே இடம். சாரதானந்தர் எடுத்த அந்த ஃபோட்டோ மாதிரி அதே காட்சி. சத்தியமாக அதே கண்ணுக்குட்டி தான். ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி பெரிய வெள்ளை நிறமான மலைச்சரிவு. அதெல்லாம் வெள்ளை மண்ணும் கூழாங்கல்லும் தான் நினச்சிருந்தேன். அது வெள்ளை பனி. பொறுக்காக உடம்ப உப்பை கொட்டி வச்ச மாதிரி. அதில் முன்னங்காலம் மடக்கிண்டு தலையை திருப்பி கண்ணை மூடி படுத்திருக்கு. அப்படியே ஆழ்ந்து போனது மாதிரி படுத்திருக்கு. ஒரு படபடப்பு வந்து என் பார்வையை மறைச்சிடுது. உண்மைதானா இல்லை ஏதாவது மனப்பிராந்தியா? மறுபடியும் பார்த்தேன், அதே தான், அந்த எருமைக்கண்ணு குட்டியே தான். பிறந்து ஒரு 4-5 மாதம் ஆயிருக்கும். புத்தம் புதுசு, பரிசுத்தமான உடம்பு. ஒரு பிரம்மாண்டமான எலிக்குஞ்சுன்னு ஒரு சமயம் தோணுச்சு. பிரம்மாண்டமான கருங்கல் நந்தின்னு இன்னொரு சமயம் தோணுச்சு. சட்டுன்னு அது பக்கத்தில் போய் அதை அப்படியே அள்ளி உள்ளங்கையில் எடுத்துக்கிட்டேன். அதோட காலடியில் நின்னேன். அதோட குழம்புக்கே என் அளவுக்கு உயரம். என்ன ஒரு சருமம்! சாம்பல் நிறமான கண்ணாடி துருவல் மாதிரி முடி, இளம் நொங்கு மாதிரி மூக்கு, சிப்பிகள் மாதிரி குழம்புகள். அவ்வளவு தூய்மையா, இவ்வளவு பரிசுத்தமா? இது சாரதானந்தா என்ன பண்ணினார்? இதை படம் எடுத்த அந்த செகண்ட்லேயே அவர் செத்து போகலையா? அந்த அம்மா திரும்பி வந்தப்போ நான் அங்கேயே மல்லாந்து மயக்கம் போட்டு படுத்திருந்தேன். அவள் வந்து என்னை உலுக்கி மூஞ்சியில் தண்ணி தெளித்து எழுப்பினான். ஃப்ளாஸ்கில் இருந்து சூடான காப்பியை குடிக்க வச்சா. நான் எந்திரிக்க போனப்போ, இல்லை அசைய வேண்டாம், கொஞ்சம் நேரம் போகட்டும்னா. இல்லை, இப்போவே நான் கைலாசத்தை பார்க்கணுன்னு கிளம்பிட்டேன். 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், 5 நிமிஷத்தில் போயிட்டேன். அங்கே இருந்த கனமில்லாத காற்றில் நான் பஞ்சு மாதிரி போயிட்டே இருந்தேன். சாம்பல் நிறமாக வானம், கருப்பு கொடை வழியாக மத்தியான சூரியனை பார்க்குற மாதிரி வானத்தில் ஒரு ஊமை வெளிச்சம். சூரியன் இல்லை, கைலாசம் எங்கேன்னு பார்க்குறேன். 4-5 உயரமான பனிமலைகள் வெள்ளை கூடாரத்தை வானத்தில் இழுத்து கட்டி வச்சது மாதிரி சட்டுன்னு பார்த்துட்டேன். அப்படியே உடம்பு பரவசமாகி சிலிர்த்து பனிக்கட்டி ஆயிடுது. சூடாக கண்ணீர் ஊறி கொட்டிக்கிட்டே இருக்குது. 2 கையும் மார்பிளஸ் கோத்துக்கிட்டேன். உதட்டை இறுக்கி கடிச்சிட்டு அப்படியே நின்னேன். கர்மாவை கழிச்சாச்சுன்னு யாரோ சொன்னாங்க. இல்லை, நானே நினச்சிக்கிட்டேனா? குளிர்ந்த காற்று கீழே மலைச்சரிவில் இருந்து ஏறி வந்து மேலே போச்சு. அப்புறம் மேலே இருந்து மயில் பீலிகளை கொட்டுற மாதிரி கனமான பனிக்காற்று வந்து மூடிட்டு கீழே போச்சு. கைலாசத்தோட வலப்பக்க சரிவில் வெள்ளை செம்மறி கூட்டம் நிற்கிற மாதிரி பனிமேகம். மடியில் ஒரு பட்டு துவாலையை போட்டுண்டு கைகளை கோத்து வச்சுண்டு அது தியானத்தில் இருந்தது. ஒரு சத்தம் கிடையாது. அகாலம். சத்தம் இல்லைன்னு நான் சொல்கிறது, இருக்கு. காற்று போகிற சத்தம் கேத்துண்டே இருக்கும். கடலுக்குள்ளே படகுலா போனால் மெட்ராஸோட ஒட்டுமொத்த சத்தம் அலையலையான இறைச்சலாக கேட்கும். அதே மாதிரி காற்றோட சத்தம். சிலர் தும்முறாங்க, சிலர் மூச்சு விட்டு ஏங்குறாங்க, சிலர் மெல்ல விசும்புகிறாங்க. எங்கள் கூடவே வந்த 4 குதிரைகள் செருக்கடித்து காலால் தரையை தட்டுற சத்தம். ஆனால் எல்லா சத்தமும் சேர்ந்து பெரிய நிசப்தமாக ஆகிடுது. எங்கள் எல்லார் மனசுலையும் ஓடின்னு இருந்த எல்லா காலமும் சேர்ந்து அகாலமாக ஆகிடுது. சாம்பல் நிறமான வானத்தில் அங்கங்கே சிவப்பு தெரிய ஆரம்பிச்சது. ரோஸ் நிறத்தை பஞ்சில் முக்கி
அங்கங்கே ஒத்தி எடுத்த மாதிரி. அப்புறம் சிவப்பு அப்படியே வானத்தோட கீழ் வளைவில் நல்லா இறங்க ஆரம்பிச்சிருது. வானத்தோட மேல் தோலை உரிச்சிட்ட மாதிரி தோணுச்சு. அப்போ தான் நான் என் வலியை மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். பழுக்க காய்ச்சின சூட்டுக்கோலை என் மேலே வழுத்தி வருடிகிட்டே போகிறது மாதிரி, பழுக்க காய்ச்சின பாதரசமே ரத்தமாக மாறி உடம்பு முழுக்க ஓடுற மாதிரி, உடம்புக்குள்ளே எல்லா உறுப்புகளும் தீக்காயம் பட்டு வெந்து வடிஞ்சிட்ருக்கு. என்னையே உசுரோடு யாரும் தோல் உரிக்க ஆரம்பித்தாங்க. தோலை உரித்த இடங்களில் சதை நின்று விதிக்குது. மொத்தமாக தோலை உரித்து விட்டுட்டு போயிட்டாங்க. வெளிக்காற்றுல சதை திகைச்சு நடுங்கின்னு இருக்கு. என் பார்வை ரொம்ப மங்கி இருக்கணும். நான் கீழே விழற மாதிரி தோணுச்சு. எங்கேயோ மெரினா பீச்சில் கடல் காற்றுல விழறேனான்னு ஒரு பிரமை. அப்போ திடீர்னு ஏகப்பட்ட குரல்கள் ஜெய் ஸ்ரீ கைலாஷ்னு கூற மாதிரி இருந்தது. மெட்ராஸில் இது வடநாட்டு கூட்டம் இல்லை, இது ராமேஸ்வரமா. சட்டுன்னு கண்ணை திறந்தேன். என் கண்ணு முன்னால் பொன்னால் ஆன ஒரு கோபுரமாக கைலாச வானத்தில் தகதகான்னு நின்றுட்டு இருந்தது. அதோட ஒரு பக்கம் கண்கூசுற மஞ்சளில் மின்னுது, இன்னொரு பக்கம் வளைவுகளில் இருட்டோட புடைப்புகள் பொன்னாக ஜொலிக்குது. பொன், ஆகாசத்து பொன், பரிசுத்தமான பொன்மலை, மனுஷன் அள்ள முடியாத செல்வம் இன்னும் இருக்குது. இத்தனைக்கு அப்பாலும் அது அங்கே இருக்குது, எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அங்கே நின்றுட்டு இருந்த 80 பேரும் கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன் கண்ணீர்? துக்கம் ஒழிஞ்சு போன ஆனந்தமாக? ஒவ்வொரு மனசும் ஒரு பிரபஞ்சம். அங்கே ஒவ்வொரு கடவுள், ஒவ்வொரு சொர்க்கமும் நரகமும். ஆனால் பொதுவாக எல்லாருமே மனுஷங்க தானே. சின்ன பூச்சிங்க ஒரு கூழாங்கல்லில் ஒண்டின்கிட்டு நிற்கிற மாதிரி இவ்வளோ அற்பமாக, இவ்வளோ கேவலமாக வாழ விதிக்கப்பட்டிருந்தாலும், இவ்வளவு துக்கத்தையும் வலியையும் அனுபவித்து அர்த்தமில்லாத சாக விதிக்கப்பட்டிருந்தாலும், யாரோ மானுடம் மேலே இருந்த மகத்தான மணிமுடியை சூடியிருக்காங்களே, தாங்க முடியல. அந்த மகத்தான கௌரவத்தை கொடுத்து அது எதிர்பார்க்கறதான் செய்கிறோமோ. ஐயோன்னு அகம் கூப்பாடு போடுது. கூசி சிலுத்துட்டுது உடம்பு. என்னென்னமோ கீழ்மையெல்லாம் ஞாபகம் வந்து மனசு கொந்தளிக்குது. கீழ்மைகளை பார்த்து கண் பொழிக்கிற ஒரு துறையில் இருந்தவன்னா மோகன். பெரியவங்களோட கீழ்மை, சிறியவங்களோட கீழ்மை, இத்தனை கீழ்மைகளுக்கு மேலே இந்த கிரீடத்தை தூக்கி வச்சு மனுஷனை ஆசீர்வதித்த முட்டாள் யார்? மனுஷன் எத்தனை மகத்தான வார்த்தை சொல்லிட்டான். ஆனால் நான் 8 பேரால் ராவெல்லாம் கற்பழிக்கப்பட்ட 12 வயசு பொண்ணை கைத்தாங்கலாவ அம்மா தூக்கிட்டு போகிறத பார்த்துருக்கேன் மோகன். 8 பேரும் பெண்களை பெற்ற அப்பாக்கள். ஈவிரக்கம் இல்லாமல் ஏமாற்றப்பட்ட பொண்கள் நின்று கதறதை பார்த்துருக்கேன். அநீதிகளை விழுங்கி வயிறே ஆசிட்டால் நிறைஞ்சிடுது. கபோதி, உனக்கு எதுக்கடா முதுகெலும்பு? நீ நின்று எரிஞ்சிருக்க வேண்டிய இடங்கள்ல எல்லாம் குளிர்ந்து கல்லாக நின்ன கோழை தானடா. அன்றைக்கி உன் வாயில் எழுந்த சாபத்தை எல்லாம் துப்பாமல் உள்ளுக்குள்ளே சேர்த்து வச்சுட்ட. எல்லாம் படிஞ்சு உன் முதுகெலும்பு உளுத்து போச்சு. உப்பு பட்ட இரும்பு மாதிரி துருப்பிடிச்சு தொங்கி போச்சு. இந்தா என் முதுகெலும்பு ஒன்று கவின்னு இருக்கிற 100 தேளு மாதிரி இருக்குது. 100 கொடுக்கு, 100 வேஷம் என் மேலேயா தூக்கி வச்சுருக்கேன். இந்த பொற்கிரீடத்தை விளையாடுறியா? கேள்விப்பட்டுறியா? நான் பட்ட சிறுமைக்கு மேலே இன்னும் சிறுமைப்பட்டு கூசி புழுவா மலமா இங்கே நிற்கணும்னு நினைக்கிறியா? எங்கே இருக்கியா? நீ இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். வாழ்நாளெல்லாம் ஆசைப்பட்டேனே. நீ இல்லாத இடத்துல எதுவும் நடக்கலாம். நீ இல்லைன்னா எல்லாத்தையும் நியாயப்படுத்திடலாம். நீ இல்லைன்னா எல்லாத்துக்கும் வேறு அர்த்தம் வந்துடுது. ஆனால் எங்கேயோ அலகிட முடியா வெளியில் உட்காந்துட்டு பாவி மனுஷன் மேலே இந்த மகத்தான ஒளிக்கிரீடத்தை தூக்கி வச்சுருக்கேன். ஐயோ, இந்த தருணத்தில் ஒரே ஒரு கணம் அதை நான் என் தலையில் சூடிக்க முடியுமான்னு எல்லாமே அர்த்தமாயிடும். ஒன்றும் வீணாக போகலன்னு ஆகிடும். நான் வாழ்ந்ததுக்கும் வந்ததுக்கும் அர்த்தம் வந்துடும். டேய் பாவிகளா, உங்கள் ஒவ்வொருத்தர் சார்பிலையும் இதை நான் எடுத்து தலையில் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா நீங்களும் எங்கள் 8 தலைமுறையும் படுற எல்லா வலியையும் நான் தின்னாச்சு. நானும் என் 7 முன்னோர்களும் செஞ்ச எல்லாத்துக்கும் நான் தண்டனை அனுபவிச்சாச்சுடா. நான் இயேசு போல். எனக்கு முள்முடி வேண்டாம், இப்போ இந்த பொன்முடி வேணும். நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ நியாயம் அறிஞ்சவனா இருந்தால், மனுஷங்கிற அற்ப புழு மேலே உனக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்தால், அந்த பொன்முடி இப்போ என் தலையில் வந்தாகணும். இப்போ இதை எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல, சத்தியமாக தெரியல. இது கண்டிப்பாக சீக்கு பிடிச்ச மனசோட பிரமை கிடையாது. என் தலையில் அந்த மாபெரும் கிரீடம் வந்து உட்கார்ந்தது. அந்த ஒளியில் என் உடம்பே தங்கமாக ஜொலிச்சது. கீழே விரிஞ்சு கிடத்த மொத்த உலகத்துக்கும் சக்கரவர்த்தியாக அங்கே நின்னேன்.
அத்தனை பேர் மேலேயும் கட்டுக்கடங்காத கருணை பெருகி ஒரு பிரம்மாண்டமான அவலாஞ்சி மாதிரி மலை இறங்கி போய் கோடை மழை மாதிரி பூமி மேலே கொட்டிச்சு. குளிர குளிர உலகம் அதில் நனைஞ்சு மலர்ந்து நின்றுட்டு இருந்தது. அங்கே நின்று அத்தனை பேரையும் பூர்ணமாக மன்னித்தேன். நேற்று இன்றைக்கு நாளைக்குமான அத்தனை மனுஷங்களையும் மன்னித்தேன். அப்போ ஒன்று நடந்தது. அங்கே நின்று அத்தனை பேரும் என்னை திரும்பி பார்த்தாங்க. அத்தனை கண்ணிலையும் பரவசமும் பக்தியும். சிலர் முகத்தில் கண்ணீர் ஓடி விட்டது. சிலர் கையை கூப்பிட்டாங்க. பெஹன் என்னமோ சொல்ல வாயெடுத்து உதடு அப்படியே நின்றுடுத்து. நான் அவங்கள பார்த்தேன். அவங்கள பார்க்கவும் இல்லை. நீண்ட அமைதி. அறைக்குள் இருந்த மங்கிய வெளிச்சத்தில் கோமலின் உடல் கிடந்தது. அவர் அப்போது அங்கே இல்லை. அவர் பேசினாரா இல்லை அனைத்தையும் நான் கற்பனை செய்து கொண்டானா? என் மனம் விம்மிக் கொண்டிருந்தது. 2 விரல்களால் கண்களை அழுத்தி என் கண்ணீரை அடக்கிக் கொண்டேன். ஆமா 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 என்று கோமல் பெரிய குரலில் அலறினார். அவரது மனைவி வந்து அருகே பேசாமல் நின்றார். அவர் தீயருகே நிற்பது போல் இருந்தது முகம். கோமல் கை காட்ட அவர் கோமலை பிடித்து சற்றே அசைத்து அமர்த்தினார். ஆமா, எங்கம்மா தாயே, எங்கம்மா என்று கதறி நடுங்கும் கரங்களால் அவர் தோளை பற்றி கொண்டார். தலையணை மாற்றிவிட்டு ஒரு மாத்திரையை கொடுத்தார். அதை அவர் விழுங்கி கண்களை மூடினார். அம்மா 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 என்று கத்திக்கொண்டே இருந்தார். உரத்த குரல் மெல்ல முனகலாயிற்று. சட்டென்று கண்களை திறந்து என்னை பார்த்தார். நீயா என்பது போல. பின் பெருமூச்சு விட்டார். அன்னைக்கு திரும்புகிறப்ப நான் எல்லா வார்த்தைகளையும் இழந்துட்டேன். இனிமேல் சொல்லிக்கவும் தெரிஞ்சுக்கவும் ஒன்றும் இல்லை. இவ்வளோதான். கணக்குக்கு கீழே கோடு போட்டு விடை எழுதியாச்சு. கணக்கே அழிச்சிடலாம். என்ன, ஒவ்வொரு அடியாக தூக்கி வச்சு வந்துட்டுருந்தேன். வர்ற வழியில் வலி அருகமமான இன்னொரு ஆள் மாதிரி தனியே கூட வந்தது. பரவாயில்ல, இதை மாதிரி கடைசி வர கூட வர்ற நண்பன் வேற எங்கே கிடைப்பான்? ஊழியர் பெருவலி, ஊழனும் பெருவலி. அன்றைக்கி ராத்திரி நான் பெஹஞ்சிக்கிட்ட கேட்டேன், ஏன் அங்கே எல்லாரும் என்னை திரும்பி பார்த்தீங்கன்னு. அவள் சொன்னா, பாய்ஜி, உங்கள் மேலே பக்கத்து பாறையில் பட்டு பிரதிபலித்த சாயங்கால வெயில் பட்டுட்டு இருந்தது. நீங்கள் பொன்னிறமான வெளிச்சத்தில் நின்றுட்டு இருந்தீங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஒரு தங்கச் சிலை மாதிரி இருந்தீங்க. உங்கள் தலையில் இருந்த பனிக்குள்ளா பொன்னால் செஞ்ச கிரீடம் மாதிரி ஜொலிச்சுது. உங்களுக்கு கைலாஷ்ஜியோட ஆசீர்வாதம் இருக்குது. நான் சட்டுன்னு போர்வையை முகத்து மேலே தூக்கிண்டு அழுதேன். மீண்டும் ஆழமான மௌனம். நான் கிளம்ப வேண்டும் என்று நினைத்தேன். அதை உடனே அவர் உணர்ந்து, நேரமாச்சு, என்ன பார்க்கலாம், எங்கே எப்போன்னு தெரியல, ஆனால் பார்க்கவும் கூடும். மீண்டும் அந்த கோணலான சிரிப்பு. நேற்று ராத்திரி இந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு சத்தம், எருமைக்குட்டி காதை அடிச்சிடுற மாதிரி. நிஜமா இலச்சத்தமாக கூட இருக்கலாம், இல்லை அதுவாக கூட இருக்கலாம், தெரியல. சிரித்தார். அது என்னமோ பயங்கரமான எருமைன்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அது ரொம்ப சின்ன கண்ணுக்குட்டி, பரிசுத்தமான குழந்தை, செல்லக்குட்டி, பொட்டுக்குட்டி, பூக்குட்டின்னு அதோட குளிர்ந்த மூக்கை பிடிச்சி கொஞ்சணும்னு தோணும். நான் வெளியே இறங்கிய போது மதியம் வெந்து நீராவி காதுகளில் வீசியது. நிழல்கள் நீள, மரங்களின் இலைப்பரப்புகள் வாடிய மனம் பரப்ப மாலை வந்து கொண்டிருந்தது. தலை குனிந்து தனிமையில் நெடுநேரம் நடந்து சென்றேன். முற்றும்.